வாழ்க வளமுடன். நம்ம வாழ்க்கையில ரொம்ப ஈஸியா கிடைக்கிறது என்னன்னா அட்வைஸ் தான். அந்த அட்வைஸ் பண்ணும்போது ஒரு சில வார்த்தைகள் அடிக்கடி யூஸ் ஆகும். அதாவது வாழ்க்கை ரொம்ப அற்புதமானது, அதை பார்த்து பக்குவமா வாழ கத்துக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்குவம் அப்படின்ற வார்த்தையை சொல்லுவாங்க. இந்த பக்குவப்பட்ட நிலை அப்படின்றது எதை குறிக்குது, அதோட உண்மை நிலை தான் என்ன அப்படின்றத நான் கொஞ்சம் அலசி ஆராய்ஞ்சு தேடி பார்த்தேன். அப்போ திருமந்திரத்திலேயே பக்குவன் அப்படின்ற தலைப்புல ஒரு பாடலை நான் பார்த்தேன். அந்த பாடல் தொழிலார மாமணி துய்தான சிந்தை எழிலார் இறைவன் குடிகொண்ட போதே அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் 2 வரிகள் இருந்தது. அப்ப பக்குவம் அப்படின்றது இறைவன் குடிகொண்ட இடம் அப்படின்ற ஒரு விஷயத்தை அங்க பார்க்க முடிஞ்சிச்சு. அதோட அந்த பக்குவம்னா என்ன, எந்த அர்த்தத்தை குறிக்குது, எந்த நிலையை குறிக்குது, அந்த பக்குவம் அப்படின்றது நம்ம கிட்ட இருந்தா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் எப்படி வெளிப்படும் அப்படின்றதையும் அந்த ஃபர்ஸ்ட் வரியில என்னால பார்க்க முடிஞ்சிச்சு. தொழிலார அப்படின்ற அந்த வார்த்தைக்கான அர்த்தத்தை தமிழ் அகராதியில தேடி பார்த்தேன். இந்த ஆற அமர வேலை செய்ப்பா, பொறுமையா வேலை செய்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த பொறுமை தான் தொழிலார. இப்போ உணவு ஆறிடுச்சுன்னா அதோட சூடு குறைஞ்சிருச்சுல, அந்த சுடக்கூடிய தன்மை அப்படின்றது. அப்போ நம்மளுடைய தொழில் அப்படிங்கிறது இங்கே என்னன்னா, நாம செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே தொழிலை தான் குறிக்குது. ஸோ இந்த தொழிலானது சுடக்கூடிய நிலையில இருக்கக்கூடாது, யாரையும் துன்புறுத்தக்கூடிய நிலையில இருக்கக்கூடாது. நம்மளுடைய செயல்களின் விளைவு அப்படின்றது நம்மளையும் சரி, நம்மளை சார்ந்தவங்களையும் சரி, நம்ம குடும்பத்தை இல்லை சமுதாயத்தை, இந்த இயற்கையை அப்படின்ற எதையுமே பாதிக்காத அளவுக்கு சுடக்கூடிய நிலையில இல்லாம இருக்கணும். அந்த செயலை தொட்டு அடுத்து மாமணி துய்தான அப்படின்ற அந்த வார்த்தையை நல்லா பார்க்க முடிஞ்சிச்சு. மாமணி அப்படின்னா மா அப்படிங்கிறத ஒரு வேள்வின்னு சொல்றாங்க, மணி அப்படின்றது ஒலி. இங்கே ஒலி அப்படின்றது நம்ம கிட்ட எப்படி உருவாகுதுன்னா நம்மளுடைய ஸ்பீச். இப்போ நான் அவங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன்ல, இதுதான் சொல்றாங்க அவங்க மாமணின்னு. நம்மளுடைய பேச்சானது துய்தான சிந்தை எழிலால் அப்படின்னு சொல்றாங்க. துய்தான அப்படின்றத தமிழ் அகராதியில பார்க்கும்போது சுத்தம் அப்படின்னு சொல்றாங்க. சுத்தம் அப்படின்றது தூய்மை அப்படின்ற ஒரு வார்த்தையை குறிக்குது. அந்த தூய்மை அப்படிங்கிறது இங்க மெய்த்தன்மை, உண்மைத்தன்மையில இருக்கணும். உங்களுடைய சொல்லானது உண்மைத்தன்மை அப்படின்றது இங்க என்ன இந்த பிரபஞ்சத்துல அப்படின்னு கேட்டீங்கன்னா, இருக்கக்கூடிய இயக்கங்கள் எல்லாமே ஒரு பேர் அமைதியில, பேர் அறிவுல இயங்கிக்கிட்டு இருக்கு. அந்த ஒரு இருப்பு நிலையானது இங்க இல்லை அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய எந்த இயக்கங்களும் இல்லை. ஸோ நம்ம கிட்ட வரக்கூடிய அந்த இயக்க நிலை, அந்த பேச்சு அப்படிங்கிறது எப்படி இருக்கணும்னா ரொம்ப சுத்தமா உண்மைத்தன்மை வாய்ந்ததா மெய்யான நிலையில இருக்கணும். அடுத்து சிந்தை எழிலான, இப்ப இந்த பேச்சு அப்படின்றது உங்ககிட்ட உண்மைத்தன்மையில இருக்கணும். செயல் அப்படின்றது யாரையும் பாதிக்காத வகையில அற்புதமான நன்மை தரக்கூடிய நிலையில இருக்கணும்னா சிந்தை எழிலால் அழகு நிறைந்த சிந்தையான அந்த தூய்மையை தொட்டு இருக்கக்கூடிய சுத்தமான சிந்தனை அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது தான் அது பக்குவப்பட்ட நிலையில இருக்கும். உங்களுடைய எண்ணம் சொல் செயல் அப்படின்ற விஷயம் உங்களுக்கும் சரி, உங்களை சார்ந்தவங்களுக்கும் சரி, இந்த சமுதாயத்துக்கும் சரி, இந்த இயற்கைக்கும் சரி, இந்த காலத்திலையும் எந்த காலத்திலையும் எப்பேற்பட்ட சூழல்லையும் துன்பம் விளைவிக்காத நிலையில, இன்பத்தை கொடுக்கக்கூடிய நிலையில, அமைதி ஆனந்தத்தை நல்கக்கூடிய நிலையில இருந்துச்சுன்னா அதுவே இறைவன் குடிகொண்ட இடமா பார்க்கப்படுது. இந்த நிலையில உங்களுக்கு பலவிதமான அற்புதங்கள் வாழ்க்கையில நிகழும். அது என்ன அப்படின்றத அடுத்த 2 வரிகள்ல அற்புதமா வெளிப்படுத்தியிருக்காங்க. அதை பத்தி நாம அடுத்த வீடியோல பார்க்கலாம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த தகவல் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. இதே போல இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், குருவே துணை, குரு வாழ்க.